ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தமிழில் வாக்கிங் கொடுத்துட்டு அதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நேற்று வந்து 35 ஒரு வெர்பு எடுத்துகிட்டு 35 வடிவங்களில் எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறது அப்படின்னு நேற்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும். அது வந்து நேர்மறையான வாக்கியங்கள், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் 35 ஒரே வெர்புக்கு 35 வடிவங்களில் எப்படி வந்து மாற்றி மாற்றி ஆங்கிலத்தில் வாக்கியங்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். சரி, இன்றைக்கி வந்து அதனுடைய நெகட்டிவ் பார்க்குறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கமெண்ட் காலத்தில் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரி, போகலாங்களா? இப்போ வந்து இதுக்கு முன்னே வந்து நீங்கள் அந்த இதுக்கு முன்னே போட்ட வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது புரியும், இல்லைன்னா உங்களுக்கு இது புரியாது. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது புரியும். சரி, போகலாங்களா? இப்போ வந்து அவன் கற்கிறதில்லை, அவன் கற்க மாட்டான். ஹி டஸ் நாட் லேர்ன். ரெண்டாவது வெர்ப் ஸ்ட்ரக்சர். அவன் கற்கவில்லை, ஹி டிட் நாட் லேர்ன். அவன் கற்க மாட்டான், ஹி வில் நாட் லேர்ன். அவன் கற்றுக்கொண்டு இல்லை, அவன் கற்றுக்கொண்டு இருக்கிறதில்லை. ஹீ இஸ் நாட் லேர்னிங். அவன் கற்றுக்கொண்டு இருக்கவில்லை, ஹீ வாஸ் நாட் லேர்னிங். அவன் கற்றுக்கொண்டு இருந்ததில்லை. அடுத்தது, அவன் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டான், ஹீ வில் நாட் பி லேர்னிங். சரி, அடுத்தது, அவன் கற்காமல் இருக்கிறான், ஹி ஹேஸ் நாட் லேர்ன்டு. வெர்ப் ஸ்ட்ரக்சர் 8. அவன் கற்காமல் இருந்தான், ஹி ஹேட் நாட் லேர்ன்டு. வெர்ப் ஸ்ட்ரக்சர் 9. அவன் கற்காமல் இருப்பான், ஹி வில் நாட் ஹேவ் லேர்ன்டு. அடுத்தது, அவன் இத்தனை நாளாக கற்கிறது இல்லை, ஹி ஹேஸ் நாட் பீன் லேர்னிங். அவன் இத்தனை நாளாக கற்கவில்லை, ஹி ஹேட் நாட் பீன் லேர்னிங். அவன் இத்தனை நாளாக கற்றுக்கொண்டு இருக்கவில்லை, ஹி வில் நாட் ஹேவ் பீன் லேர்னிங். அடுத்தது வெர்ப் ஸ்ட்ரக்சர் 13. அவனால் கற்க முடியாது, ஹி கே நாட் லேர்ன், அல்லது ஹீ இஸ் நாட் ஏபிள் டு லேர்ன். அடுத்தது, அவனால் கற்க முடியவில்லை, ஹி குட் நாட் லேர்ன், அல்லது ஹீ வாஸ் நாட் ஏபிள் டு லேர்ன். சரி, பணம். அடுத்தது, அவனால் கற்க முடியாது, ஹி கே நாட் லேர்ன், அல்லது ஹீ வில் நாட் ஏபிள் டு லேர்ன். அடுத்தது வெர்ப் ஸ்ட்ரக்சர் 16. அவன் கற்கக்கூடாது, ஹி சுட் நாட் லேர்ன். அடுத்தது வெர்ப் ஸ்ட்ரக்சர் 17. அவன் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது, ஹி சுட் நாட் பி லேர்னிங். அவன் கற்றிருக்கக்கூடாது, ஹி சுட் நாட் ஹேவ் லேர்ன்டு. அவன் கற்காமல் இருக்கலாம், ஹி மே நாட் லேர்ன், ஹி மைட் நாட் லேர்ன், ஹி குட் நாட் லேர்ன், ஹி வுட் நாட் லேர்ன். அவன் கற்காமல் இருக்கலாம். இது ஒரே தமிழ் சென்டென்ஸுக்கு இந்த 4 மாதிரி இங்கிலீஷில் எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? அவன் கற்றுக்கொண்டு இருக்காமல் இருக்கலாம், ஹீ மே நாட் பி லேர்னிங், ஹீ மைட் நாட் பி லேர்னிங், ஹீ குட் நாட் பி லேர்னிங், ஹீ வுட் நாட் பி லேர்னிங். அவன் கற்றுக்கொண்டு இருக்காமல் இருக்கலாம். இதுக்கு வந்து இந்த 4 வகையாக வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம், பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? 4க்கும் அதே தான். உங்கள் தமிழ் சென்டென்ஸ் ஒன்று தான், ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் 4 வடிவங்களில் எழுதலாம்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, அவன் கற்று இருக்காமல் இருக்கலாம். அதுக்கு பாருங்கள், ஹீ மைட் நாட் ஹேவ் லேர்ன்டு. அடுத்து ரெண்டாவது, ஹீ வுட் நாட் ஹேவ் லேர்ன்டு. மூணாவது, ஹீ வுட் நாட் ஹேவ் லேர்ன்டு. அவன் கற்றிருக்காமல் இருக்கலாம். இது தமிழ் சென்டென்ஸ் ஒன்று தான், ஆனால் இங்கிலீஷில் இதை நீங்கள் 3 வடிவத்தில் எழுதலாம்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வெர்ப் ஸ்ட்ரக்சர் 22. அவன் கற்க வேண்டியது இல்லை, ஹீ டஸ் நாட் ஹேவ் டு லேர்ன். அடுத்தது, அவன் கற்க வேண்டி இருக்கவில்லை, ஹீ டிட் நாட் ஹேவ் டு லேர்ன். அவன் கற்க வேண்டி இருக்காது, ஹீ வில் நாட் ஹேவ் டு லேர்ன். அடுத்தது, அவன் கற்கப் போகிறதில்லை, ஹீ இஸ் நாட் கோயிங் டு லேர்ன். அவனை கற்க விடாதே, டோன்ட் லெட் ஹிம் லேர்ன். அடுத்தது, இது கோயில் இல்லை, திஸ் நாட் டெம்பிள். என் பையில் பணம் இல்லை, திஸ் இஸ் நோ மணி இன் மை பேக். என் பையில் பணம் இருக்கவில்லை, தேர் வாஸ் நோ மணி இன் மை பேக்.
என் பையில் பணம் இருக்காது. தேர் வில் பி நோ மணி இன் மை பேக். அடுத்தது, அவனிடம் மொபைல் இல்லை. ஹி டஸ் நாட் கேவ் மொபைல். அவனிடம் மொபைல் இல்லைன்னு சொல்லலாம், அவன் மொபைல் வைத்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். 2 தமிழ்நாட்டு வரப்பு நான் எழுதலை, தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது, அவனிடம் மொபைல் இருக்கவில்லை. ஹி டிட் நாட் கேவ் மொபைல். அவனிடம் மொபைல் இருக்காது. ஹி வில் நாட் கேவ் மொபைல். அடுத்து போலாங்களா? அவன் பிஸியாக இல்லாமல் இருக்கலாம். ஹி மே நாட் பி பிஸி. ஹி மைட் நாட் பி பிஸி. ஹி குட் நாட் பி பிஸி. ஹி வுட் நாட் பி பிஸி. அவன் பிஸியாக இல்லாமல் இருக்கலாம். தமிழ் சென்டென்ஸ் என்னமோ ஒன்று தான், அதுக்கு ஆங்கிலத்தில் இந்த 4 வடிவங்களில் எழுதலாம். 4க்கும் ஒரே அர்த்தம் தான். சரி போலாங்களா? அடுத்தது வெர்ப் ஸ்ட்ரக்சர் 31. அவன் பிஸியாக இல்லாமல் இருக்கலாம். அவன் பிஸியாக இல்லாமல் இருந்திருக்கலாம்னு வரும் ஃப்ரெண்ட்ஸு. இது அவன் ஹி மே நாட் ஹேவ் பீன் பிஸி அப்படின்னா அவன் பிஸியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். வெர்ப் ஸ்ட்ரக்சர் 31 ஃப்ரெண்ட்ஸு. அவன் பிஸியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஹி மைட் நாட் ஹேவ் பீன் பிஸி. ஹி மே நாட் ஹேவ் பீன் பிஸி. ஹி குட் நாட் ஹேவ் பீன் பிஸி. ஹி வுட் நாட் ஹேவ் பீன் பிஸி. அடுத்தது, அவன் கவனமாக இருக்கக்கூடாது. ஹீ சுட் நாட் பி கேர்ஃபுல். அவன் கவனமாக இருந்திருக்கக்கூடாது. ஹீ சுட் நாட் ஹேவ் பீன் கேர்ஃபுல். அடுத்தது போலாங்களா? அவன் இங்கே இருக்கக்கூட முடியாது. ஹீ ஷல் நாட் பி ஹியர். ஹி கேன் நாட் பி ஹியர். அடுத்தது, அவனிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம். ஹீ மைட் நாட் கேவ் மணி. ஹீ மே நாட் கேவ் மணி. ஹீ குட் நாட் கேவ் மணி. ஹீ வுட் நாட் கேவ் மணி. அவனிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது, அவனிடம் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவனிடம் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஹீ மே நாட் கேவ் ஹேட் மணி. ஹீ மைட் நாட் கேவ் ஹேட் மணி. ஹீ குட் நாட் கேவ் ஹேட் மணி. ஹீ வுட் நாட் கேவ் ஹேட் மணி. அவனிடம் கார் இருக்கக்கூடாது. ஹீ ஷுட் நாட் கேவ் ஏ கார். அவனிடம் கார் இருக்கக்கூடாது. அவனிடம் கார் இருந்திருக்கக்கூடாது. ஹீ ஷுட் நாட் கேவ் ஹேட் ஏ கார். அடுத்து போலாங்களா? அடுத்து அவனிடம் பணம் இருக்க முடியாது. ஹி கேனாட் கேவ் மணி. ஹி ஷல் நாட் கேவ் மணி. புரிச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னே நான் பாசிட்டிவ் வெர்ப் ஸ்ட்ரக்சர் 35 ஒரே வெர்ப் எடுத்துகிட்டு 35 விதங்களில் எழுதலான்னு இதுக்கு முன்னே வீடியோ போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இது நெகட்டிவ் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்யூ.